الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم إنا نسألك علما نافعا ونعوذ بك من علم لا ينفع. اللهم إنا نسألك من الخير كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم، ونعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم. اللهم إنا نسألك من خير ما سألك عبدك ونبيك، ونعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نسألك الجنة وما قرب إليها من قول وعمل، ونعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل. طيب أيها الأخوة والأخوات، الآن نبدأ. من يقرأ لنا؟ أولا اقرأ ما يلي. جوانا أستاذ. اقرأ جوانا. حج أخي قبل 3 أعوام وأنا حججت هذا العام. نعم، حج أخي قبل 3 أعوام. أعوام. وأنا حججت هذا العام. وأنا حججت هذا العام. حج هنا حججت. طيب هذا مضاعف. هذا مضاعف. بالمضاعف عندما يتصل به ضمير المتحرك نفك. مضاعف. ما هو المضاعف؟ من يعرف تعريف المضاعف؟ جوانا أستاذ. نعم. جنسي واحد، حرف عين كلمة واو كلمة لام كلمة. لا، عين كلمة واو كلمة. عين أستاذ، عين كلمة ولام كلمة، جنس واحد. طيب ما كان، نعم أحسنتي، ما كان عينه ولامه من جنس واحد. ما كان عينه ولامه من جنس واحد. عين الكلمة لام الكلمة ஒரே ஜின்ஸில் இருக்கும் பொழுது நாங்கள் அதை முதாஃப் என்று சொல்கிறோம். ஹஜ்ஜ மாதிரி அசுல் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் ஹஜஜ ஃபஅல. ஆனால் ரெண்டும் ஜீன், ஐன் கலிமாவும் ஜீன், லாமுல் கலிமாவும் ஜீன். அதனால ஐனுல் கலிமாவும் லாமுல் கலிமாவும் ஜீமா ஒரே எழுத்தாக வரும் பொழுது, ஒரே ஜின்ஸாக வரும் பொழுது அது ரெண்டையும் இணைத்து தான் என்ன செய்வார்கள்? அரபியில சொல்லுவார்கள். ஹஜஜன்னு சொல்ல மாட்டார்கள், ஹஜ்ஜ என்று சொல்லுவார்கள். ஹஜ்ஜ. அந்த ஹஜ்ஜ என்று சொல்லும் பொழுது முதலாவது ஜீமுக்கு சுக்கூன் வருது, இரண்டாவது ஜீமுக்கு ஃபத்ஹா இருக்குது. சரி. ஆனா அசுல்ல இரண்டுக்குமே ஃபத்ஹா தான் இருக்குது. ஆனா ஷத்தா செய்யறது போது எங்களுக்கு தெரியும், ஒரு ஹர்ஃபு நாங்கள் இன்னொரு ஹர்ஃபுல இத்காம் செய்யும் பொழுது, ஷத்தா செய்யும் பொழுது ஒரு முதலாவதுக்கு சுக்கூன் இருக்கும், இரண்டாவதுக்கு ஹரக்கா இருக்கும். அப்ப ஹஜ்ஜ என்று இருந்ததை நாங்கள் ஹஜ்ஜ என்று மாற்றி ரெண்டும் ஒரே இனம்ன்றதுனால இணைச்சி எப்படி சொல்றோம்? ஹஜ்ஜ என்று சொல்றோம். ரைட். இதுதான் ஹஜ்ஜன்றது. பொதுவாக இப்படி இருக்கும். முதாரியில யஹுஜு என்று இருக்குது. நாங்கள் அதுக்கு ஏற்கனவே பார்த்தோம். யஹுஜு அசுல் யஹுஜுஜு என்று இருக்கும். அசுல் யஹுஜுஜு என்று இருக்கும். அதனால ரெண்டும் ஒரே இனமாக இருக்கிறதுனால லாமுல் கலிமாவும் ஐனுல் கலிமாவும் அது என்ன செய்யப்பட்டிருக்குதுண்டா, முதலாவது இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கு சுக்கூன் கொடுக்கப்பட்டு இதகாம் செய்யப்பட்டிருக்குது. யஹுஜு என்று சொல்லப்பட்டிருக்குது. ரைட். அந்த அதில் இருக்கிற தம்மா முன்னுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. யஹ்ஜுஜு ஹாவுக்கு ஃபவுல் கலிமாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப ஹஜ்ஜ யஹுஜு. அசுல் ஹஜஜ யஹ்ஜுஜு. அதுக்கான பல உதாரணங்களை நாம் ஏற்கனவே பார்த்தோம். ரைட். இந்த இதகாமுடைய நிலையில தான் அந்த இது இருக்கும், முதாஃப் இருக்கும். ஆனா சில இடங்கள்ல அந்த இதகாம் என்ன செய்யும், அதை நாங்க பிரிச்சிருவோம், தனித்தனியாக கொண்டு வருவோம். தனித்தனியாக கொண்டு வர பாருங்க. இங்க ஹஜ்ஜன்றதுல ஹஜஜ் தூ
தா சேரும் பொழுது, அதாவது முத்தஹர்ரிக்கான ஒரு தமீர் சேரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அது முத்தஹர்ரிக்கான தமீர் சேரும் பொழுது அது பிரியுது. தனித்தனியாக 2 ஜீமையும் நாங்க எடுக்கிறோம். ஏனென்றா முத்தஹர்ரிக்கான தமீர் சேரும் பொழுது அதுக்கு முன்னால உள்ளதுக்கு சுக்குன் இருக்கும். அதனால திரும்ப ஐனுல் கலிமாவுக்கும் சுக்குன் செய்ய இயலாது. 2 சுக்குன் பக்கத்துல வராது. அதனால இந்த இடத்துல கட்டாயமா பிரிக்க வேண்டி வரும். அப்ப இந்த மாதிரி முதாஃப்ல வந்து நாங்க ஹஜ்ஜா அண்ட் முகாயிபுல சொன்னாலும் முத்தக்கல்லிம்ல, முகாத்தப்ல, முகாத்தபாவுல எல்லாம் வரும் பொழுது அது பிரிஞ்சிடும். ஹஜ்ஜ أخي قبل 3 أعوام وأنا حججت هذا العام هذه السنة وأنا حججت هذا العام. طيب من يقرأ لنا الثاني؟ ميلة. اقرأي. هو سبني ولكني ما سببته. نعم هو سبني. هو سبني. ما معنى سب؟ شتم. سب بمعنى شتم. هو سبني ولكنني ما سببته. ما سببته. الآن هنا سب هكذا مدغم، وهنا فك من الإدغام. فك من الإدغام. إدغام ليرند பிரிக்கப்பட்டிருக்கிறது தானே. فك. هو سبني ولكنني ما سببته. ما سببته. طيب من يقرأ الثالث؟ بركة الله أستاذ. طيب. أظنك طالبا. نعم أظنك طالبا. أظنك طالبا. هنا ظن يظن، هذا فعل مضارع. أظن. ظن يظن. حج يحج. ظن يظن. نعم حتى في المضارع يكون مدغما في الأصل. طيب من يقرأ الرابع؟ نركز. أصب لك مزيدا من الشاي يا سيدي لا وشكرا. نعم أصب لك مزيدا من الشاي يا سيدي لا وشكرا. أصب. صب يصب. صب يصب. الفعل المضارع أصب. أصب هنا استفهام، همزة استفهام. أصب لك مزيدا من الشاي. أصب لك مزيدا من الشاي يا سيدي. المزيد من الزيادة، اسم مفعول من الزيادة. أصب لك مزيدا من الشاي يا سيدي. نعم فهمتم الجملة؟ يا أستاذ ما الذي ما فهمتم؟ أي كلمة؟ بسرعة بسرعة. مزيد. مزيد. نعم ما معنى مزيد؟ زيادة. زياد இன்னும் கொஞ்சம் அதிகமாக. ما الذي معها؟ أصب لك مزيدا من الشاي يا سيدي. زاد يزيد هذه معنى مزيد هذه ما كبرتد. أصب لك مزيدا من الشاي يا سيدي لا وشكرا. لا وشكرا. هنا قال لا وشكرا. لماذا قال وشكرا؟ بعض الناس يقول لا شكرا. لا شكرا أن சொல்லணுமா لا وشكرا أن சொல்லணுமா؟ لا شكرا. وشكرا لا என்று சொல்லணும். وشكرا. இல்லைண்டா லா சுக்ரன் என்று சொன்னா இல்ல நன்றி இல்லைன்ற அர்த்தம் ஆயிடும். அதனால லா இல்ல. உங்களுக்கு மேலதிகமான சாய் ஊத்தட்டுமா மிஸ்டர்? லா வேண்டாம். வஷுக்ரன். وشكرا மேலும் நன்றி. إذن لا وشكرا. طيب من يقرأ الخامس؟ من يقرأ الخامس؟ كتب النساء. اقرأي. لم تجرين الثوب في التراب يا فاطمة؟ نعم لم تجرين الثوب في التراب يا فاطمة.
لم تجرين جر يجر جر يجر تجر تجرين مخاطبة تجرين لم تجرين الثوب في التراب يا فاطمة. ما معنى جر يجر؟ من جر ثوبه இழுக்கிறது من புல் الخيلاء இழுத்து ஆடை புல் இழுத்து جر الثوب. ما معنى جر الثوب؟ النبي صلى الله عليه وسلم يقول من جر ثوبه من الخيلاء دخل النار. இழுத்து ஆடை لبس இழுத்து لا. ஆடை நீட்டமா உடுத்து கொண்டு போற அந்த ஜர்ர உரைக்கிறது, உரைச்சிட்டு போறது, இழுத்து கொண்டு போற இழுத்துட்டு போறது, உரைச்சிட்டு போறது கீழே நிலத்துல. ஜர்ர لما تجرين الثوب في التراب يا فاطمة. لما تجرين الثوب في التراب يا فاطمة. அதாவது மண்ணுல என்னுடைய ஆடையை நீ இழுத்துட்டு உரைத்து கொண்டு செல்கிறாய். من جر ثوبه من الخيلاء دخل النار. هذا حديث للرجال. هذا الحديث جزاك الله خيرا. يكفيك. هذا الحديث للرجال. من جر ثوبه من الخيلاء دخل النار. فسألت أم سلمة رضي الله عنها فكيف يفعلن وكيف تفعل النساء بذيولهن يا رسول الله. النبي صلى الله عليه وسلم أذن للنساء أن تكون ذيولهن شبرا، فقالت إذا تنكشف أقدامهن. فقال لها النبي صلى الله عليه وسلم ذراعا ولا يزدن عليه. طيب المهم هنا جر يجر نوع இழுத்துட்டு போவது, உரைத்து கொண்டு செல்வது, மண்ணில் இழுத்துட்டு செல்வது. لما تجرين الثوب في التراب يا فاطمة. طيب من يقرأ السادسة؟ الجملة السادسة اقرأي. أعددت هذه الريالات يا سعاد؟ نعم عددتها، هي 100 ريال. نعم. أعددت همزة استفهام. عد يعد. هنا اتصل بالفعل ضمير متحرك. عددتي ضمير متحرك. أعددت هذه الريالات. عددت هذه الريالات يا سعاد. طيب نعم عددتها، هي 100 ريال. هي 100 ريال. تعرفون معنى عددت؟ نعم أستاذ. عددت؟ نعم نعم من العدد. طيب من جسيمة اقرأي. لما دخلت البيت شممت رائحة طيبة. نعم لما دخلت البيت شممت رائحة طيبة. فهمتم الجملة؟ معنى الجملة؟ نعم أستاذ. طيب إذا ما معنى لما؟ நுழைந்த போது நுழைந்த போது. لما إذا நுழைந்தால். عندما دخلت நான் நுழைந்த போது. حينما دخلت عندما دخلت حينما دخلت كلها صحيح. நான் நுழைந்த போது. إذا دخلت பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் என்றால் إذا دخلت بيت நீ வீட்டுக்குள்ள நுழைந்தால் فقل بسم الله السلام عليكم. إذا دخلتم நீ நுழைந்தால் இப்படி சொல்லுன்றது அது. لما دخلتنا நுழைந்த போது. عندما دخلت
நுழைந்த போது. ஹீனமா தகல்து நுழைந்த போது. لما أيضا درسنا تدخل على الفعل المضارع. ما معنى لما إذا دخلت على الفعل المضارع؟ معنى ماضي. لا. ما معنى لما أدخل؟ ما معنى لما أدخل؟ இதுவரை எப்பொழுது நான் நுழைந்த من يعرف؟ نحن درسنا. இதுவரை நுழையவில்லை. نعم لما أدخل இதுவரை நான் நுழையவில்லை. لما حرف ماذا؟ حرف جزم. حرف جزم ونفي. أحسنت بارك الله فيك. حرف جزم ونفي. نعم كذلك تفيد المعنى الماضي. மாதிர அர்த்தத்தை கொடுக்கும். ஆனா லம்மாக்கு இங்க அர்த்தம், லம்மான்ற சொல் வந்து மாதியான ஃபியல்ல வரும் பொழுது அர்த்தம் வேற, முதாரியான ஃபியல்ல வரும் பொழுது அர்த்தம் வேற. முதாரியான ஃபியல்ல வரும் பொழுது லம்மா அதுகுல் என்று சொல்லும் பொழுது அங்க லம்மா நான் இதுவரையும் நுழையவில்லை என்றது அர்த்தம். நான் இதுவரைக்கும் நுழையவில்லை, இனித்தான் நுழையணும் அப்படிங்கிறது லம்மா அதுகுல். அங்க முதாரியான ஃபியலுக்கு அது ஜஸ்ம் செய்யும், ஹர்ஃபு ஜஸ்ம். நுழையவில்லை நஃபி தானே, நுழையவில்லை அதுவும் மாதியான காலத்தை குறிக்குது. நுழையவில்லை லம்மா அதுகுல். ரைட். ஃபேல் மாதியில லம்மா நுழையும் பொழுது இங்க வேற அர்த்தம். என்ன அர்த்தம்? போது என்ற அர்த்தம். நான் நுழையும் போது, நான் நுழைந்த போது, நாம் இறந்த காலம். லம்மா தகல்துல் பைத்த நான் வீட்டிலே நுழைந்த பொழுது. ஷமீம் துராயிஹத்தன் அட ஜவாபும் லம்மாட ஜவாபும் நுழைந்த போது அப்படின்னு வரும் பொழுது ஒரு ஜவாபு வரும் தானே. நுழைந்த போது என்றா பூரணம் இல்லை, நுழைந்த போது என்ன ஒரு பதில் வரணும். நுழைந்த போது ஷமீம் துராயிஹத்தன் தய்யிப. அங்க ஷமீம் துராயிஹத்தன் தய்யிப என்ற ஜும்லா தான் ஜவாப் ஷர்த்துக்கு. இந்த இடத்துல இதுவும் மாதியான ஃபியலா தான் வரணும், முதாரியான ஃபியல்ல வர இயலாது. லம்மா மாதியான ஃபியலுடைய இந்த ஷர்த்துடைய லம்மா வரும் பொழுது அதோட ஜவாபும் மாதியில தான் வரும். லம்மா தகல்துல் பைத்த ஷமீம்து ராயிஹத்தன் தய்யிப. ஷமீம்து ராயிஹத்தன் தய்யிப இப்படித்தான் வரும். இல்லாட்டி நாம லம்மா அதுகுலுல் பைத்த லம்மா ஆக்குலு ஹாத தஆம அம்ரது அப்படி சொல்லலுமா? இல்ல, நான் இந்த சாப்பாடு சாப்பிடும் பொழுது நான் நோய்வாய்ப்படுகிறேன். லம்மா ஆக்குலு ஹாத தஆம அம்ரது சொல்லலுமா? சொல்லலாதா? அப்படி சொல்லலாது. அங்க லெம்மா ஆக்குலுன்னு சொல்லலாது. அந்த அர்த்தம் வேண்டாம், முதாரியான ஃபில் அது வராது. இந்த லெம்மா நான் சாப்பிடும் போது அப்ப அதுக்கு எப்படி சொல்லலாம்? இந்தமா ஆக்குலு, நான் இந்த சாப்பாடை சாப்பிடும் பொழுது. இந்தமா ஆக்குலு ஹாத தஆம அம்ரது, நான் நோய்வாய்ப்படுகிறேன். இந்தமா ஆக்குலு ஹாத தஆம அம்ரது. فهمتم؟ نعم أستاذ. نعم. ஆட்கள் சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது, அது கிராமர் படிப்பில. லம்மா ஆக்குலு தாமன் சொல்லக்கூடாது, இந்தமா ஆக்குலு ஹாத தஆம அம்ரது. طيب لما دخلت البيت شممت رائحة طيبة. من يقرأ الثامن؟ اقرأي. جوانا أستاذ. اقرأي. يمر المدير على الفصول كل صباح. مرة يمر، مرة يمر، يمر مضاعف. طيب فهمتم؟ يمر المدير على الفصول كل صباح. ما معنى يمر المدير على الفصول كل صباح؟ يجيء المدير
يمر يأتي المدير على الفصول كل صباح. طيب هو يمر بالفصول يراقب கடல் الطلاب يشرف على الدراسة يشرف على المدرسين والطلاب. فهمتم؟ உஸ்தாத் மர்ற எமுர்ரு வரும்போது பீங்கிற ஹர்ஃபுஜர் தானே பயன்படுத்தணும். ம். இது அலா வரலாமா? அதான் ஹுரூஃப் ஜர்ரை பொறுத்தவரையில் தத்தனாவும் ஒரு ஹுரூஃப் ஜர் வர இடத்துல இன்னொரு ஹுரூஃப் ஜர் வரத்துக்கு சில நேரங்களில் மாறி வரும். பி வார இடத்துல அலா வரும், அலா வார இடத்துல பி வரும். அதனால எல்லா இடத்துலையும் வரமெண்ட் இல்லை. சில இடங்கள்ல சிலது மாறி வரும், அலாவும் வரும், பாம் வரும். طيب أسند الأفعال الآتية إلى المتكلم كما هو موضح في المثال. حامد ظن أنا ظننت هنا متكلم. ظن சொல்லும் பொழுது இந்த முதாஃப் முதுகமா இருக்கு, முதுகம் செய்யப்பட்ட நிலையில் இருக்கு. ஆனா அதே நேரத்தில் அதுல தமீர் சேரும் பொழுது, முத்தஹர்ரிக்கான தமீர் சேரும் பொழுது என்ன நடக்குது? அந்த இதுகாம் பிரிக்கப்படுது. ஃபக்கல்ல பிரிக்கிறது. ظننت. طيب من يريد؟ سميلة. حامد مر أنا مررت. نعم. حامد مر أنا مررت. طيب من يريد؟ جوانا أستاذ. نركيس. حامد حج أنا حججت. نعم جوانا. حامد سب أنا سببت. ومن؟ جسيمة. حامد صب أنا صببت. ومن؟ بركة الأستاذ. تفضلي. حامد عد أنا عددت. ومن؟ سارة بيغم. تفضلي. حامد جر أنا جررت. ومن؟ راشيا أستاذ. تفضلي راشيا. حامد رد أنا رددت. ومن؟ فاطمة بريء. تفضلي فاطمة. حامد شم أنا شممت. نعم شممت. أنا شممت. طيب ومن؟ سرية. تفضلي. حامد مس أنا مسست. أنا مسست. حامد مس أنا مسست. نعم على وزن فاعل. شمم مسس على وزن فاعل. طيب إذن انتهينا من هذا. تأمل المثال ثم صغ الأمر من الأفعال التالية، من الأفعال الآتية. انظروا هنا. أنت تجر. طيب الأصل هكذا تجر الردنية مضارع جر يجر تجر சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? இந்த ரெண்டு ரா இருக்குது. முதலாவது ராவுக்கு சுக்கூன், அடுத்த ராவுக்கு தம்மா இருக்குது தானே.
இப்படிதான் இருக்கு. அதைத்தான் நான் சேர்த்து ஒரே ராவாக எழுதுறோம், சத்தா வைக்கிறோம். சத்தாண்டா தான் அர்த்தம். சத்தாண்டா ஒரே மாதிரியான ரெண்டு எழுத்து, அது முதலாவது இடத்துக்கு சுக்கூன் இருக்கும். இதுதான் சத்தா. அப்ப தஜுர்ரு என்றது இப்படித்தான் இருக்கும். பிரிச்சு பிரிச்சு ரெண்டு ரா எழுதும் பொழுது முதலாவது ராவுக்கு சுக்கூன், இரண்டாவது ராவுக்கு ஹரக்கா வந்து இருக்கும். தஜுர்ரு. இப்ப இதுல இருந்து நான் ஃபியல் அம்ர எடுக்கிறதா இருந்தா எப்படி எடுப்போம்? தாவா ஹதுவு செஞ்சிடும். ஹதுவு செஞ்சா அங்க எந்த ஒரு அலிஃபும் நாங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏண்டா ஃபால் கலிமாவுக்கு தம்மா இருக்கு, ஃபால் கலிமாவுக்கு ஹரக்கா இருக்குது. அதனால ஜுர் அஸ்ல வந்து எப்படி வரும்? ஜுர்ராண்டு வரும். ஏன் ஜுர்ராண்டு வருதுண்டா, நாங்க தாவா ஹதுவு செய்யும் முதாரியோட எழுத்து ஹதுவு செஞ்சால் ஃபியல் அம்ர எடுக்கும் பொழுது முதாரியோட எழுத்து ஹதுவு செய்கிறோம். அது ஹதுவு செஞ்சா கடைசிக்கு என்ன வைப்போம்? கடைசிக்கு சுக்கூன் கொடுப்போம் இல்லையா? கடைசிக்கு சுக்கூன் கொடுப்போம். கடைசிக்கு சுக்கூன் எப்படிங்க கொடுத்தா என்ன நடக்குதுண்டா, ரெண்டு சுக்கூனா ஆகிடுது. ஏண்டா ஐநூல் கலிமாலே சுக்கூனிக்கு லாமுல் கலிமாவுக்கு நீங்க சுக்கூன் கொடுக்கும் போது என்ன நடக்குது? இரண்டு சுக்கூன்கள் ஆகுது. அப்ப ரெண்டு சுக்கூன்கள் ஒரே நேரத்தில் வர இயலாது. அதனால என்ன செய்யறது? இரண்டாவது சுக்கூனுக்கு ஃபத்ஹா செய்யறது. இரண்டாவது சுக்கூன், இரண்டாவது எழுத்துக்கு என்ன செய்யறோம்? சுக்கூன் இல்லாம ஃபத்ஹா செய்யறோம். அப்ப ரெண்டு சுக்கூன் பக்கத்துல இருந்தா வாசிக்கிறாது. ஒரு ஃபத்ஹா கொடுத்த உடனே நாங்க ஜுர்ர சொல்றோம். அப்ப தஜுர்ரு என்றதுடைய அம்ரம் வந்து ஜுர்ரா. ஏன் அந்த ஜுர்ரா என்று நாங்க ஃபத்ஹா செஞ்சிருக்கிறோம்னா லா யல்தகி சாக்கினான், இரண்டு சுக்கூன்கள் சந்திக்க முடியாது, ஒன்றோடு சந்திக்காது. அதனால ஜர்ர ஜுர்ருடைய ஃபியல் ஜுர்ரா. طيب فهمتم؟ مد يمد உடைய ஃபியல் அம்ர் என்ன? மத்த யமுத்து முத்த. முத்தமுத்துலேருந்து எடுக்கிற தாவா ஹதுவு செய்தால் முத்து என்று சொல்ல இயலாது. என்றால் நாங்க ஜஸும் சுக்கூன் வைக்கும். சுக்கூன் வச்சா இங்க ரெண்டு சுக்கூன் ஆயிடும். அதனால என்ன செய்யறோம்னா ஃபத்ஹா செய்யறோம். என்ன செய்யறோம்? ஃபத்ஹா செய்யறோம். طيب அப்ப ஜுர்ர. طيب இப்போ எங்களுக்கு முக்கியம் என்னன்னா இந்த மாதிரி முதாஅஃப் உடைய ஃபியல் அம்ர் வந்து எப்படி நாங்க சொல்றோம்? ஜர்ர ஜுர்ரோட ஃபியல் அம்ர் என்னன்னு கேட்டா நீங்க ஜுர்ர ன்னு சொல்லுவீங்க. ரைட். من يذكرونه؟ زميلة. طيب. تمر مر. نعم. ومن؟ جسيمة. طيب. تحج حج. طيب ومن؟ سارة بيغم. سارة بيغم. تسب سب. تطلب النساء. تشم شم. نعم. كيف الشم؟ شم. آسفة. شم. نعم. تشم شم. طيب ومن؟ جوانا زرينة. اقرأ يا أخوات. இங்க வாசிக்கும் போது இந்த பக்கம் வாசிச்சா இங்க பக்கத்தோட வாசிக்கணும், இந்த பக்கம் இதை வாசிச்சா இதை வாசிக்கணும், இதை வாசிச்சா இதை வாசிக்கணும், அப்படித்தான் வாசிக்கணும். அந்த ஓட இருக்கு. طيب تفضلي. ترد رد. جرينا. تظن ظن. نعم تظن ظن. طيب ومن؟ خير النساء أستاذ. خير النساء. تعد عد. تعد؟ لماذا تعد؟ تعد أستاذ سوري. تعد عد. تعد عد. نعم ومن؟
حركة النساء أستاذ. تفضلي برا. تمس مس. نعم تمس مس. طيب شم، ما معنى شم؟ يغرر غردان وردة. وغردان. شم غردان وردة. شم. شم طيب شم على وغر- وزن فعل يفعل. فعل يفعل. شم يشم. شم يشم. فعل يفعل. الأصل شميمة. فعل என்றிருக்கிறதுனால தான் அசில்ல நாங்க என்ன சொல்றோம்னா ஷமீம் தூ என்று சொல்றோம். அசில்ல வந்து ஃபைல என்று இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்? ஷமீம் தூ என்று சொல்றோம். ஷம்மன்றது என்ன நுகர்றது சொல்றோம் தானே. அதே நேரத்தில் இந்த ஷம்மன்றதுக்கு இன்னொரு லுகாவும் இருக்குது. இன்னொரு லுகான்னு சொல்லுவாங்க. இன்னொரு முறையிலையும் அதை மொழிவார்கள். அதாவது ஃபஅல யஃபஅலு என்ற வசன்ல யஃஉலு என்ற வசன்லையும் மொழிவார்கள். ضرب يضرب சாரி நஸர யன்சுரு என்ற மாதிரி. அப்ப எப்படி வரும்டா ஷம்ம யஷும்மு என்று சொல்லலாம். ஷம்ம யஷும்மு அஷும்மு என்று சொல்லலாம். அப்ப நீங்க அந்த நேரத்துல என்ன சொல்லுவீங்கன்னா ஷமம்து என்று சொல்லலாம். ஷமீம்து என்று சொல்ற மாதிரி ஷமம்து என்று சொல்றது பிழை அல்ல. அப்படி ஒரு லுகாவும் இருக்குது. அரபு மொழியில அப்படி ஒரு லுகாவும் என்ன செய்யுது இருக்கு. அப்படி ஒரு முறையும் இருக்குது. அப்ப அந்த அம்ரு நீங்க சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவீங்க? ஃபஅல யஃபுலு என்ற வசனம் வரும் பொழுது ஷமம்து யஷும்மு ஷும்ம. شم شم ஷும்மு என்று சொல்லணுமா ஷும்மன்னு சொல்லணுமா? شم شم ஷும்ம. ஷும்ம. ரைட். ஷும்ம அல்லது ஷம்ம ரெண்டு மாதிரி சொல்லலாம். அப்ப யஃபஅலு என்ற வசன்ல சொல்லும் பொழுது ஷம்ம, யஃபுலு என்ற வசன்ல சொன்னால் ஷும்ம. ரெண்டும் சரியானது. خير. اقرأ ما يلي. من يقرأ؟ جوانا أستاذ. اقرأ. جر هذا المكتب. نعم. جر هذا المكتب. جر هذا المكتب. طيب فهمتم ما معنى جر هذا المكتب؟ جر يجر. جر يجر. جر هذا المكتب. نعم. إلو تابلي إلو الثاني. زميلة أنتم نساء. زميلة. صب القهوة للضيوف. خطأ. خطب النساء. صب القهوة للضيوف. كيف فعل أمر صب؟ صب فعل أمر. جر صب مدة. طيب حجة. إذن صب القهوة للضيوف. صب القهوة للضيوف. نعم. صب يصب صب. ومن؟ نرجس جرينا. عد هذه الكتب. نعم. عد هذه الكتب. ما عدد هذه الكتب؟ عد هذه الكتب. طيب نرقص. ثم هذه الزهرة. نعم. شم هذه الزهرة وشم هذه الزهرة. تعرفون معنى الزهرة؟ பூக்கள். بكل. جمع هذا؟ فو لا أستاذ. مفرد. مفرد. نعم. مفرد طيب. أستاذ. பூக்கள். تأمل ما يلي. تأمل ما يلي. إذن جر صب شم عد مدة كلها حجة فعل أمر. فعل أمر. طيب تأمل ما يلي. الآن يحج. يحج هذا مضاعف. يحج. حج يحج. لم يحج. لم يحج.
இப்ப யஹுஜு என்று இருக்கும். இதுல நீங்க லம்மன் வச்சா என்ன செய்யணும்? ஜஸ்ம் செய்யணும். ஜஸ்ம் கிடையாதமாக சுக்கூன் கொடுப்பீங்க தானே. இப்ப நீங்க லம் யஹுஜு என்று இருக்கிறதுல நீங்க லம்மன் வச்சால் ஏற்கனவே யஹுஜு என்று இருக்கும். யஹுஜு என்று இருக்கும் பொழுது ஒரு ஜீமுக்கு என்ன இருக்கும்? முதலாவது ஜீமுக்கு சுக்கூன் இருக்கும். இரண்டாவது ஜீமுக்கு என்ன இருக்கும்? லம் நுழைறதுக்கு முன்னால முதலாவது ஜீமுக்கு என்ன இருக்கும்? இரண்டாவது ஜீமுக்கு என்ன இருக்கும்? லம் நுழைறதுக்கு முன்னால யஹுஜு என்று சொல்லும் பொழுது இரண்டு ஜீம்ல முதல் ஜீமுக்கு சுக்கூனும் இரண்டாவது ஜீமுக்கு தம்மாவும் இருக்கும். அப்ப யார் இதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ரெண்டாவது ஜீமுக்கு தம்மா இருக்குது, இரண்டாவது ஜீமுக்கு தம்மா இருக்குது. இப்ப லம் நுழைந்தால் சுக்கூன் கொடுக்கணும். என் ஜிஸ்ம் கிடையாதுமா சுக்கூன் கொடுக்கணும். ரெண்டு சுக்கூன் பக்கத்துல வரும். ரெண்டு சுக்கூன் பக்கத்துல வந்தா வாசிக்க மேலாது, அரபு முடியல, அப்படி வராது. ரெண்டு சுக்கூன்கள் பக்கத்துல வரக்கூடாது. அதனால ரெண்டாவது சுக்கூனுக்கு என்ன செய்யறோம்? ஃபத்ஹா கொடுக்குறோம். எப்படி ஃபியல் அமர்ல நாங்க சுக்கூனுக்கு அடையாளம் சுக்கூன் செய்யலாம் போச்சோ அதனால ஃபத்ஹா கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் நாங்க என்ன செய்யறோம்? லம் யஹுஜ்ஜ என்று சொல்றோம். லம் யஹுஜ்ஜ. இங்க லம் வந்து ஹர்ஃபு ஜிஸ்ம் அடையாளமாக சுக்கூன் கொண்டு வரும். அதனால லம் யஹுஜ்ஜ ரெண்டு சுக்கூன் கொடுக்க இயலா, இன்னொரு சுக்கூன் அந்த இடத்துல கொடுக்க இயலா. அதனால நாங்க ஃபத்ஹா செய்யறோம். அப்ப யஹுஜ்ஜு லம் யஹுஜ்ஜ. தஜுர்ரு லா தஜுர்ர. ஏன் நீங்க லா தஜுர்ரன்னு சொல்லியிருக்கீங்க? லா லின்னஹி லன்னாஹிய. இது வந்து லன்னாஹிய லா லின்னஹி. நஹிக்குரிய லா, நாஹியா லா, நஹி செய்யக்கூடிய லா. லா தஜுர்ர லா லின்னஹி. நஹிக்குரிய லா வந்து என்ன செய்யும்? ஜஸ்முக்கு அடையாளமாக நாங்க என்ன செய்யணும்? சுக்கூன் கொடுக்கணும். சுக்கூன் கொடுத்தா இங்க வாசிக்கல ரெண்டு சுக்கூன் பக்கத்துல வரும். அதனால கடைசிக்கு நாங்க என்ன செய்யறோம்? ஃபத்ஹா கொடுக்கிறோம். அப்ப லா தஜுர்ர லா தஜுர்ர லா தஹுஜ்ஜ லா லம் யஹுஜ்ஜ லா தஹுஜ்ஜ லம் تجر لا تجر. طيب فهمتم هنا؟ فهمتم ما هنا؟ طيب أجب عن الأسئلة الآتية بالنفي مستعملا لم. انظروا إلى المثال. أحججت لا. لم أحج لم أحج. أحججت لم لا لم أحج. طيب من يسأل السؤال؟ جوانا أستاذ. طيب ومن يجيب؟ جسيمة. تفضل. أعدي هذه الكتب يا بنتي. أعددت عدد. أعددت. نعم عددت. أعددت هذه الكتب يا بنتي. نعم تفضلي. لا لم أعد. نعم لا لم أعد. لا لم أعد. طيب اسألي أنت. سببت زميلك هذا يا علي. لا لم سب. لم تدخل. لا لم أسب. أسب أو أسب؟ سب يسب. أسب. أسب. سب يسب. سب مضارع يسب. يسب يسب.
يفعل، سب يسب. إذا لم أصب، لم أصب. طيب، ومن يريد المشاركة بالرابع والخامس؟ بركة النساء أستاذ. نعم، ومن معه؟ بسرعة، تفضل. نرجس. نعم، ابدأ. مر المدير على الفصول. لا لم مر. لم مر، ما هذا؟ لم تدخل على الفعل الماضي. مروا. خطأ. ومن يجيب؟ جوابي لا. صحيح. خير النساء. لا، لم أمر. لم أمر. خطأ. ومن؟ سارة بيغم. سارة، تفضلي. لا أمر. لم يمر. لا لم، لم يمر. لا لم يمر. أحسنتي. نعم. أمر المدير على الفصول. لا، لم يمر. لم يمر. يمر المدير على الفصول. لم يمر. لا، لم يمر. طيب، سارة بيغم، اسألي السؤال الخامس. أسببت الماء الذي كان في الكوبة. في الكوبة في حرف النصب. كوبة. في في كوبي كوب. كوبي كوبي. الكوب. نعم. حرف الجر. أصببت الماء الذي كان في الكوب. أصببت الماء الذي كان في الكوب. طيب، أجيبي. من سأل السؤال لا. الأول؟ تفضلي. بركة النساء أستاذ. لا تفضلي. لم أصب. لم أصب، أحسنتي. إذن أصببت الماء الذي كان في الكوب. لا، لم أصب. لم أصب. طيب، من يقرأ السادس؟ كتب النساء. اقرأ كتب النساء. شممت رائحة كريهة عندما فتحت الباب. باب الحمام، صحيح. عندك باب، لا بأس. طيب، أجيبي. لا لم أشم. نعم، لا، لم أشم أو لم أشم، صحيح. إذن أشممت رائحة كريهة عندما فتحت باب الحمام. لا، لم أشم. لا، لم أشم أو لم أشم، كلها صحيح. طيب، أدخل للناهية على الفعل الذي أمام كل جملة وأكمل به الجملة. أدخل الناهية على الفعل الذي أمام كل جملة وأكمل به الجملة. هنا هذه الأفعال التي أمام هذه الجمل. ماذا؟ طيب، من يريد أن يجيب؟ جوانا أستاذ. تفضلي. لا تصب لي مزيدا من القهوة. نعم، لا تصب لي مزيدا من القهوة. أحسنت. نعم. ومن؟ كتب النساء. يسيمة. تفضلي، كتب النساء. لا تظن أن الامتحان سيكون سهلا. أن الامتحان. أن الامتحان. نعم. لا تظن أن الامتحان سيكون سهلا. نعم، أحسنت. لا تظن أن الامتحان سيكون سهلا. طيب، نسيمة. لا تسب أخاك المسلم. نعم، لا تصب أخاك المسلم. لا تصب أخاك المسلم.
طيب ومن؟ أحد؟ بركة النساء خير أستاذ. النساء بركة النساء. لا تعد هذه ريالات. نعم، لا تعد هذه الريالات. نعم، خير النساء. لا تمر بين يدي المصلى. كيف؟ لماذا؟ بين ما الفائدة؟ لا تمر بين يدي المصلى أستاذ. خطأ. من يقرأ صحيحا؟ يدي لا تمر يدي. من يقرأ؟ ثريا. سوريا تفضلي. لا تمر بين يدي المصلى. مصلي. راشيا اقرأي. سارة بيغم. لا تمر بين يدي المصلي. مصلي. نعم أحسنتي. لماذا مصلي؟ هنا ياء منقوطة، ليس ألف، هذا ليس مصلى، مصلي. ثم هنا تحت الشدة كسرة، مصلي. فهمتم؟ نعم أستاذ. ما معنى لا تمر بين يدي المصلي؟ தொழுகும் போது கடந்து செல்லாதே. இப்போ தொழுகிறவர் தொழும் போது கடந்து சொல்லப்படாது என்றார். தொழுதுட்டிக்கிறார், கடந்து சொல்லக்கூடாது தானே தொழுகையில்? அப்படி என்ன? இல்ல உஸ்தாத். ஒருவர் தொழும் போது நீ கடந்து செல்லாதே அவரை. ما معنى المصلي؟ முசல்லி தொழக்கூடியவர். தொழுகக்கூடியவரிடம் ما معنى بين يدي؟ எதை بين يدي கைகளுக்கு இடையில். எதையில் முசல்லி தொழக்கூடியவன் கைகளுக்கு இடையில் மத்தியில். பைன எதை என்ற அரபில் சொல்றது வந்து அமாம, முன்னால என்றதுக்கு பைன எதை என்று சொல்ல பயன்படுத்துவாங்க. தொழுகையாளிக்கு முன்னால நடந்து போகாதே, தொழுகையாளிக்கு முன்னால தாண்டி செல்லாதே. லா தமுர்ர பைன எதையில் முசல்லி. பைன எதை என்றால் அமாம, முன்னால. லா தமுர்ர பைன எதையில் முசல்லி, தொழுகையாளிக்கு முன்னால நடந்து செல்லாதே. طيب من يقرأ لنا السادس؟ சாரா பேகம். تفضلي. لا تجر الصبورة من ما معنى الصبورة؟ கரும்பலகை. صبورة. لا تجر صبورة من مكانها. نعم، لا تجر السبورة من مكانها. لا تجر السبورة من مكانها. فهمتم ما معنى هذه الجملة؟ எழுதும் போது கரும்பலகையை இழுக்காதே. அதனுடைய இடத்திலிருந்து போதை இழுக்காதே. نعم، لا تجر السبورة من مكانها. لا تجر السبورة من مكانها. لا تجر السبورة عندما تكتب، أو لا تجر السبورة عندما أكتب. لا تجر السبورة من مكانها. طيب، إسناد عد إلى الضمائر. انظروا إلى هنا، إلى هذه الجمل. طيب، حامد عد. حامد عد. الأولاد عدوا. الأولاد عدوا. آمنة عدت. البنات عددنا. أنت عددت. أنتم عددتم. أنت عددت. أنتن عددتن. أنا عددت. نحن عددنا.
طيب ماذا ترون هنا؟ ماذا ترون هنا؟ أحيانا مدغم وأحيانا منفك من الإدغام. هذا الفعل أدى، أدى مد صد شد شم كلها المضاعف. مضاعف أنا فعل كودن قدارنا نجل ذكر مضاعف أنا فعل ماضي لا சிலடங்கள்ல இதுவாம் செய்யப்பட்டு வருது. ஐனுல் கலிமாவும் லாமுல் கலிமாவும் முதுகமாக வருது. சில இடங்கள்ல எப்படி வருது? முன்ஃபக் மினல் இதுகாம், இதுகாமில் இருந்து ஃபக்கு செய்யப்பட்டு பிரிக்கப்பட்டு வருது, தனித்தனியாக வருது. எப்ப இதுகாம் செய்யப்பட்டு வந்திருக்குது, எப்ப இதுகாம் இல்லாம வந்திருக்குது? அத்த இங்க இதுகாம் அத்தத்துல இதுகாம் இல்ல, அத்தூல இதுகாம் இல்ல, இதுகாம் தானே. அத்த அத்தத் அத்து இந்த மூணுலையும் இதுகாம் செய்யப்பட்டிருக்குது. அடுத்த இடங்கள்ல இதுகாம் இல்லாம வந்திருக்குது. அதை எப்படி நாங்க புரிஞ்சு கொள்ளலாம்? இது எப்படி நாங்க சுருக்கமா சொல்லலாம் அப்படின்னா, இந்த அத்தல அத்தத் அத்து இதை விட்டுட்டு அடுத்த இடங்கள் எல்லாம் பாருங்க. அடுத்ததுல எல்லாத்துலயும் என்ன சேர்ந்திருக்கண்டா, அத்தவை நாங்க எங்க கொண்டு போய் இணைச்சிருக்கிறோம்டா முத்தஹர்ரிக்கான வமீரோட இணைச்சிருக்கிறோம், அல்லது நூனு நிஸ்வாவோட இணைச்சிருக்கிறோம். அப்படி இணைக்கும் பொழுது என்ன நடந்திருக்குது? அந்த இதுகாம் இல்லாம போயிருக்குது. ரைட். அப்ப ஒரு ஹரக்கத் பெற்ற தமீர் தூ தீ, இந்த நூன் நிஸ்வாட நூன் அது முத்தஹர்ரிக்க. அதே மாதிரி தும் துன்ன நா இது எல்லாத்துலயும் என்ன இருக்கு? ஹரக்கா இருக்குது. ஹரக்கா பெற்ற ஒன்று அதுக்கு பின்னால கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது, அல்லது இதை கொண்டு போய் ஹரக்கா வச்சிருக்கக்கூடிய ஒரு தமீர்ல அல்லது ஒரு ஹர்ஃப்ல நாங்க இணைக்கும் பொழுது என்ன நடந்திருக்குது? அந்த இதுகாம் இல்லாம போயிருக்குது. இதுகாம் இல்லாம போயிருக்குது. ஏன் அப்படி இதுகாம் இல்லாம போகணும்? ஹரக்கா வச்ச தமீர்ல சேர்க்கும் பொழுது அதுல தமீருக்கு வந்து ஹரக்கத் இருக்குது. இதுகாம் செஞ்சோம்டா இதுகாமுடைய கடைசியில என்ன இருக்கும்? ஹரக்கா இருக்கும். வாசிக்கிறது கஷ்டமாயிரும். இப்ப அத்தன்றத எப்படி சொல்லலாம்? அத்தத அப்படி சொல்றது சிரமம். அதனாலதான் அப்ப என்ன நடந்திருக்குண்டா, அரபிகள் பயன்படுத்தும் பொழுது என்ன எப்படி பயன்படுத்திக்கான இந்த சொல்ல முதாஃபான்னு சொல்ல, அல்ல முத்தஹர்ரிக்கான தமீரோட அதை சேர்த்தும் பொழுது என்ன நடந்திருக்குது? அதுக்கு அத இதுகாம் இல்லாம ஆக்குறாங்க. இதுகாம் இல்லாம ஆக்குறாங்க. அத்தத்துல வந்து அப்படி வரல. ஹரக்கா இல்ல. அந்த இந்த எழுத்துக்கு இந்த அத்தத்துல வர்றது வந்து தானிஸ் வந்து சாக்கினா சுக்கூன் பெற்றது தானே. அப்ப சுக்கூன் பெற்றிருக்கும் ஒரு எழுத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அங்க இதுகாம அப்படியே வரும். இதுகாம என்ன செய்யல, இதுகாம நாங்க பிரிக்கல, அப்படியே எடுத்திருக்கிறோம். தானிஸ் சேரும் பொழுது அப்படியே இருக்குது. அதே மாதிரி வாவுல் ஜமா அதுவும் சாக்கினா, வாவுல் ஜமாவும் சாக்கினா, அது தமீர் தான். வாவுல் ஜமா தமீர் அதுவும் என்ன இருக்குது? சுக்கூன் பெற்றிருக்கு, சாக்கினான தமீர். அதால இங்க தமீர் முஸ்தத்திர் தான் இருக்குது. அப்ப இதுலயும் தமீர் முஸ்தத்திர் இருக்குது. அத்தத் இது ரெண்டுலயும் தமீர் முஸ்தத்திர் இருக்குது. தமீர் முஸ்தத்திரோ அல்லது சுக்கூன் பெற்ற பாரிசான தமீரோ வரும் பொழுது என்ன நடக்காது? இதெல்லாம் தெரியாது, அப்படியே வரும். முத்தஹர்ரிக்கான ஒரு எழுத்து வந்து சேரும் பொழுது தமீர்கள் அல்லது இந்த நூனு நிஸ்வா மாதிரி முத்தஹர்ரிக்கான ஒரு எழுத்து வந்து அதோட சேரும் பொழுதுதான் என்ன நடக்குது? அந்த இதுதான் வந்து பிரிக்கப்படுது.
புரிஞ்சுதா? نعم أستاذ. முக்கியம் என்னண்டா நீங்க இந்த சொல்ல வந்து எப்படி பயன்படுத்தணும்ன்றது தான் நீங்க புரியணும். முதாஃபான ஒரு சொல்ல உங்களுக்கு தந்தா அதை சர்வ் செய்ய சொன்னா எப்படி நீங்க சர்வ் செய்யறது? இப்போ மத்தன்னு தரான், அப்ப நீங்க எப்படி சொல்வீங்க? நான் காலை நீட்டினேன், மதத்து ரிஜிடி. இப்போ நீங்க அந்த இடத்துல மத்தத்து மத்த மத்தத்துன்னு சொல்றல, மதத்துன்னு தான் சொல்லணும். அட அசலுக்கு நீங்க அதை மாத்துவீங்க தானே? அட அசலுக்கு மாத்தி இதுகாம இல்லாமலாக்கி விட்டுருவீங்க. ரைட்? عددت عددت مددت. فهمتوا؟ نعم أستاذ. طيب نعم أستاذ. نعم أستاذ. அதாவது முத்தஹர்ரிக்கான ஒரு தமீர் சேரும் பொழுது என்ன நடக்குதுண்டா அதனுடைய இதுவாம் இல்லாம போகுது. முஸ்தத்திரான தமீர் இருக்கும் போது அத்த மாதிரி அத்தத் அத்தத்தா இங்கெல்லாம் முஸ்தத்திரான தமீர் தான். அத்தாலே முஸ்தத்திர் தான். நீங்க இந்த தாவ் தானிஸ்ன்றது ஒரு தமீர் அல்ல, எங்களுக்கு தெரியுமா? தானிஸுடைய அடையாளம். ரைட்? அத்து என்றது வந்து தபீர் தான், அதாவது சாக்கினான தமீர். அந்த மாதிரி நிலையில அது அப்படியே இருக்குது. இது வந்து கிராமர் நீங்க தெரிஞ்சு கொள்ளணுமானது தான். ஆனா பயன்படுத்தும் பொழுது நீங்க எப்படி இதை பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு கொண்டா போதுமானது. أنا حججت في العام الماضي. حججت. أنت حججت قبل 5 سنوات. طيب إسناد يعد فعل مضارع بارن. فعل مضارع حامد يعد. حامد يعد. عد يعد. الأولاد يعدون. الأولاد يعدون. آمنة تعد. البنات يعددن. أنت تعد. أنتم تعدون. أنت تعدين. أنتن تعددن. أنا أعد. نحن نعد. طيب إننا ندرك. حامد يعد. آمنة تعد. أنت تعد. أنا أعد. نحن نعد. அதே மாதிரி அந்தி தவுதீன. இது எதுலையும் எல்லாத்துலையும் இதுகாம் செய்யப்பட்ட நிலையில தான் இருக்குது. அந்தும் தவுதூன இதுகாம் செய்யப்பட்டு, அவுலாது யவுதூன இதுகாம் செய்யப்பட்டிருக்குது. எங்க இதுகாம் இல்லாம போயிருக்கு? நூனு நிஸ்வா சேரும் பொழுது நூனு நிஸ்வா சேரும் பொழுது இதுகாம் இல்லாம போயிருக்குது. அப்ப ஃபேல் முதாரியில நூனு நிஸ்வா சேரும் பொழுது என்ன செய்யும்? அந்த இதுகாம் என்ற தன்மை இல்லாம போகும். இதுகாம்ல இருந்தது பிரிக்கப்படும். இதான் நீங்க முதாரியான ஃபியல்ல விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். ரைட்? அப்ப இஸ்னாதுல் ஃபியல் முதாரியான ஃபியலை வந்து நீங்க தமீர்களுக்கு இணைக்கும் பொழுது, முதாஃபான முதாரிய தமீரோட இணைக்கும் பொழுது இதுகாம்ல தான் வச்சிருப்பீங்க. ரைட்? இதுகாம்ல தான் வச்சிருப்பீங்க. எப்ப நீங்க இதுகாம்ல இருந்து பிரிப்பீங்கன்றா ஒரு முத்தஹர்ரிக் சேரும் பொழுது இதுகாம்ல இருந்து பிரிப்பீங்க. அது முத்தஹர்ரிக்ன்றது வந்து நூனு நிஸ்வா. நூனு நிஸ்வா. யஹ்ஜுஜுன தஹ்ஜுஜுன இதுல மட்டும்தான் நீங்க பிரிப்பீங்க. அதெல்லாம் நாங்கள் தமீர் முஸ்தத்திரில் சேர்த்தாலோ அல்லது சாக்கினான பாரிசான தமீரில் சேர்த்தாலோ அதை வந்து நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அப்படியே கொண்டு வருவோம். இங்கெல்லாம் தமீர் முஸ்தத்திர் தான் இருக்குது. யவுத்து தவுத்து இதுலெல்லாம் தமீர் முஸ்தத்திர். ரைட்? அவுத்து நவுத்து தமீர் முஸ்தத்திர். அல்லது இந்த பாரிசான சாக்கினான தமீரா இருக்கும். அவுலாது யவுத்தூன அந்தும் தவுத்தூன. ரைட்? அந்தி தவுத்தீன. இங்க பாரிஸ் வெளிப்படையா வந்திருக்குது, வந்து சேர்ந்திருக்கிறது, ஒரு சுக்குன் பெற்றது, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா ஹரக்கா பெற்ற ஒன்று வந்து சேரும் பொழுது அது ஒன்றுதான். அதாவது நூனு நிஸ்வா. தவுத்தூன தவுதுன யவுதுன. தவுதுன முகாத்தப் முகாத்தபாத், யவுதுன غائبات. تمام. طيب البنات يعددن أنتن تعددن.
إسناد فعل الأمر من عد إلى الضمائر عد مد شد إذا أمر كلام مضاعف இதில் இருந்து நாங்கள் அம்ர எடுக்கிறோம் தானே. அப்போ அம்ரில் வந்து உத்த முத்த இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். மஸ்ஸ முஸ்ஸ ஷம்ம ஷும்ம ஷத்து ஷுத்து ஷுத்த. ரைட், இங்கே அதே மாதிரி உத்த. عد يا حامد. ரைட், இப்போ தமீரில் நாங்கள் சேர்க்க போகிறோம். عدوا يا أولاد. عدوا يا أولاد அப்படியே வருது. இந்த இதுலாம் அப்படியே இருக்குது. ஏன் இங்கே நாங்கள் சேர்த்தது வந்து ஒரு தமீர், ஆனால் அந்த தமீர் சாக்கின் சுக்குன் பெற்ற ஒரு தமீர்ன்றதுனால பிரச்சனை இல்லை, அப்படியே இதுகாமோட வரும். உத்தி இங்கேயும் சேர்க்கப்பட்டது ஒரு சாக்கின் சுக்குன் பெற்ற ஒன்று, யாவுக்கு சுக்குன் இருக்கு, அதனால இதுகாம் ஒன்றுமே அப்படியே இருக்கும். ஆனால் நூன் நிஸ்வா சேரும் பொழுது என்ன நடக்குது? நூனு நிஸ்வா சேரும் பொழுது அது இதுகாமில் இருந்து பிரிக்கப்படுது. சொல்றோம். ரைட், அப்போ உத்த உத்து உதுதுன உதுதுன என்று மாறுது. இதான் முதாஅஃப்ல வரக்கூடிய மாற்றம். முதாஅஃப்ல என்ன நடக்குதுண்டா, ஃபேல் அம்ரில் வந்து நூறு நிஸ்வா சேர்ற இடத்துல வந்து என்ன நடக்குது, அங்கே நாங்கள் அதனுடைய அடிப்படை வசனுக்கு கொண்டு வரோம். உஃப்உல்ன என்ற வசனுக்கு கொண்டு வரோம். இப்போ உத்தன்றதை வந்து நாங்கள் உதுதன்னு சொல்லலாம், பிழை இல்லை, உதுதன்னும் சொல்லலாம். ஆனால் அதிகமாக உத்த என்று பயன்படுத்தப்படும். உத்த என்று பயன்படுத்தப்படும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஃபியல் அம்ருட ஹம்சா கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் தஹுஜு உதாரணமாக அத்தைய உத்து தவுத்தூடிந்து நாங்கள் ஃபியல் அம்ரு எடுக்கிறோம். தாவ ஹதுவு செய்தால் உத்த, தாவ ஹதுவு செய்தால் உத்த, தஹுஜு நீந்து தாவ ஹதுவு செய்தால் ஹுஜ்ஜ. எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், கடைசிக்கு சுக்குனுக்கு அடையாளமாக நாங்கள் சுக்கூன் வைக்கிறாது, சுக்கூனு மாற்றமாக ஃபத்ஹா வைக்கிறோம் தானே. 2 சுக்குன் வரையிலாதனால ஹுஜ்ஜ முத்த சுத்த இந்த மாதிரி சொல்றோம். இது ஃபியல் அம்ருல சேரும். ரைட், அதே மாதிரி ஃபியல் அம்ருல நீங்க இப்ப ஹுஜ்ஜன்றதை ஹுஜ்ஜுன்னு சொல்லலாம், பிழை இல்லை. ஹுஜ்ஜுஜ் என்றும் சொல்லலாம், பிரித்தும் சொல்லலாம், தவறு இல்லை. 2 மாதிரி சொல்லலாம். ஹுஜ்ஜன்னு சொல்லலாம், ஹுஜுஜ் என்றும் சொல்லலாம். ரைட், இப்போ நீங்க பிரிச்சிங்கண்டா கட்டாயம் அதுக்கு முன்னால ஹம்சத்துல் வஸ்ல கொண்டு வரணும். ஹம்சத்துல் வஸ்ல கொண்டு வந்து ஹுஜுஜ் என்று சொல்லணும், உம்துத் என்று சொல்லணும். ரைட், உஷ்துத் என்று சொல்லணும், சுத்தன்னு சொல்லலாம், முஷ்துத் என்றும் சொல்லலாம். ஆனா நூன் நிஸ்வா சேர்ந்தா கட்டாயமா நீங்க என்ன செய்யணும், அங்க ஹம்சத்துல் வஸ்ல கொண்டு வந்து இதுகாம்ல இருந்து ஃபக்கு செஞ்சு பிரிச்சு தான் நீங்க சொல்லணும். ரைட், உஹஜுஜ்ன உம்துதுன உஷ்துதுன இந்த மாதிரி தான் சொல்லணும். هل فهمتم إلى هنا؟ نعم أستاذ. طيب، நாங்கள் ஏற்கனவே லெம்மா சம்பந்தமா பார்த்தோம் இல்லையா? இந்த லம்மா பொறுத்தவரையில என்ன சொன்னோம்டா, இந்த லம்மாவுக்கு வந்து இது வந்து இந்த நேரத்தை போது என்றத அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு தர்ஃப். இது இந்த லம்மா வந்து ஒரு தர்ஃப், ஒரு ஹர்ஃப் அல்ல. இப்ப லம்மா அதுகுல், நான் இதுவரை நுழையவில்லை என்றது வந்து அது என்ன அர்த்தம்? அது ஒரு ஹர்ஃப். ஆனா லம்மா தஹல்துல் பைத்த ஷமிம்து ராயிஹத்தன் கரீஹத்தன் என்றதுல வர லம்மா வந்து அது ஒரு தர்ஃப். இந்த ஹீன அந்த அர்த்தத்தில் வரக்கூடிய உண்டு. அது மாதியான ஃபியல்ல தான் வரும் என்று நாங்கள் பார்த்தோம். அதோட ஜவாபிலையும் ஃபியல் மாதி, ஃபியலுன் மாதின் தான் வரணும் அப்படின்னு சொன்ன முதாரியான ஃபியல் அது வரக்கூடாது.
இந்த லம்மாவுக்கு என்ன பேருண்டா லம்மா அல் ஹீனியா. லம்மல் ஹீனியா. ஹீனண்டா அந்த நேரம், தர்ஃப் காலத்தை குறிக்கிறது. லம்மல் ஹீனியா. ரைட். அப்போ நாங்கள் அந்த ரெண்டு லம்மாவுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது என்னண்டா تأمل استعمال كلمتين قط وأبدا. இந்த قط அதே மாதிரி அபதன் இந்த ரெண்டு கலிமாக்களுக்கும் எப்படி நாங்கள் பயன்படுத்துறோன்றதை பாருங்க. ரைட். ما فعلت هذا قط என்ன அர்த்தம்? ما فعلت هذا قط நான் இதை ஒருபோதும் செய்யவில்லை. ஒருபோதும் செய்யவில்லை. இந்த கத்துன்றது எங்க வரணும்? மாதியான ஃபியல்ல, அதாவது காலத்துல, மாதியான காலத்தை குறிக்கக்கூடிய உண்டா இருக்கு. இதே கருத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்றதை எப்படி சொல்லுவீங்க? எந்த சொல் பயன்படுத்துவீங்க அந்த நேரம்? அபதன் என்றது முஸ்தக்பலுக்கும் கத்து என்றது மாதிக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய சொற்கள். கத்து என்றது முஸ்தக்பல், கத்து என்றது மாதியில வரும், மாதிக்கு சொந்தமானது. அபதன் என்றது முஸ்தக்பல்ல அதுக்கு உரியது. சரியா? அப்ப கத்து என்றது இப்படித்தான் வரும். கத்து மபினியா இருக்கும், அதுல கத்தி கத்த அப்படியெல்லாம் வராது. கத்து ரைட். தம்மா இருக்கும் கடைசியில, தம்மால மபினியாக இருக்கும், நஸ்புடைய நிலையில் இருக்கும். அது மஃபூல் ஃபீஹி. அது மஃபூல் ஃபீஹி. ரைட். இப்போ எங்களுக்கு முக்கியம் என்னன்னா நாங்க மாதியில தான் இதை என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். மா ஃபஅல்து ஹாதா கத்து, மா ஃபஅல்து ஹாதா கத்து, லம் ஆகுல் தஆமன் லதீதன் மித்ல ஹாதா கத்து. இந்த மாதிரி ஒரு டேஸ்டான ஒரு சாப்பாடு இதுக்கு முன்னால சாப்பிட்டதில்லை, ஒருபோதும் சாப்பிட்டதில்லை. லம் அத்ருகி ஸலாத கத்து வலன் அத்ருகஹா அபதன். இங்க பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? மன் யுரீத் யுதர்ஜிம், மன் யுரீது அன் யுதர்ஜிம். நாம் ஒருபோதும் நான் ஒருபோதும் தொழுகை விடவில்லை. நான் ஒருபோதும் தொழுகையை விட்டதில்லை, இனியும் அதனை விட மாட்டேன். சந்தி. then lam atruki as-salata, lam atruki as-salata qattu walan atrukaha abadan. இந்த வலன் அத்ருகஹா மட்டும் யார் கருத்து சொல்லணும்? நான் ஒருபோதும் விட மாட்டேன். லன்னுக்கு என்ன அர்த்தம்? இல்லைங்களா? நான் ஒருபோதும் தொழுகை விட மாட்டேன். லன்னுக்கு தகீதோ தபீதோ அர்த்தம் இருக்குதா அரபு மொழியில? அல்லது நஃபி மட்டுமா? முஸ்தக்பல நஃபி செய்யறது மட்டுமா? ஆமா, ஒருபோதும் வராது. முஸ்தக்பல நஃபி செய்யறது மட்டும்தான் லன். லன்னுக்கு நிச்சயமாக, ஒருபோதும் அப்படி என்ற அர்த்தம் லன்னுக்கு இல்லை. ரைட். அது முத்தசிலாக்களுடைய பிறகு உருவாக்கப்பட்ட கருத்து. லன்னுக்கு லாவுடைய அர்த்தம் தான், ஆனா முஸ்தக்பல குறிக்கும். முஸ்தக்பல குறிக்கும். இப்னு ஹிஷாம் நஹ்வி சொல்ற மாதிரி லன்னுக்கு என்ன அர்த்தம் இல்லை, தபீத் அர்த்தம், தக்கீத் அர்த்தம் எல்லாம் இல்லை. நீங்க மீசான் படிக்கும் பொழுது சில நேரம் அப்படி படிச்சிருப்பீங்க, அது இல்லை. லன்னுக்கு இல்லைன்ற அர்த்தம் மட்டும் தான் இருக்குது. லன் அத்துருக்கா. அபதன்ன்றது ஓகே, அது ஒரு போதும். லம் ஏன் நீங்க இதுக்கு கஸ்ரா வந்திருக்கு? லம் அத்துருக்கி التقاء الساكنين. طيب انظروا هنا، لم أسمع كلاما مثل هذا قط، لم أسمع كلاما مثل هذا قط. இது போன்ற ஒரு பேச்சை நான் ஒருபோதும் கேட்டதில்லை. கத்து ஒருபோதும். طيب கத்துன்றது நான் சொன்ன மாதிரி இது மஃபூல் ஃபீஹி தானே. மஃபூல் ஃபீஹி ظرف، مفعول فيه مبني على الضمة، مبني على الضمة. طيب இது فعل ماضي. இங்க லம் அஸ்மான்றது மாதியான அர்த்தத்தை கொடுக்குது, மாதியான அர்த்தத்தை கொடுக்குது. ஃபேல் மாதி என்று இருக்கணும் இல்லை, அர்த்தம் மாதியாக இருக்கணும். லம் அத்ருக் என்றது ஃபேல் முதாரியா இருந்தாலும் அர்த்தம் மாதியுடைய அர்த்தம். லம் அத்ருக் ஸலாத கத்து,
لم أسمع كلاما مثل هذا قط. كيف تقول إنك رأيتني في الهند؟ أنا ما ذهبت إلى الهند قط. فهمتم؟ كيف تقول إنك رأيتني في الهند؟ أنا ما ذهبت إلى الهند قط. فهمتم؟ نعم أستاذ. நீ என்ன இந்தியாவில் கண்டதா எப்படி சொல்லுவாய்? நான் இந்தியாவுக்கு ஒருபோதும் போனதில்லை. طيب قط خاص بالماضي وأبدا خاص بالمستقبل. تأمل ما يلي. لين طيب. இந்த لين طيب இதுல اسم تفضيل எப்படி வரும்? ألين اليانو أطيب. أطيب. طيب لين طيب இதுல اسم تفضيل எப்படி வரும் என்றா அலியன் அத்தியப் என்று வரும். இது வந்து ஹதீஸ் உங்களுக்கு வந்தது. هذا الحرير لين وذلك ألين منها. இந்த ஹரீர் லய்யின் மென்மையானது. இதைவிட அது இதைவிட மென்மையானது அலியன். அப்ப லய்யினுடைய இஸ்மு தஃதீல் அலியன், طيبுடைய இஸ்மு தஃதீல் أطيب وذلك أطيب. طيب الكلمات الجديدة مرة، ما جمع مرة؟ مرات. الديباج نوع من الحرير. حديث رمزي ديباج. ما مسست حريرا ولا ديباجا ألين من يد رسول الله صلى الله عليه وسلم. الديباج نوع من الحرير، حرير لروع. نسخة وفي نسخ. كف، ما معنى كف؟ أكف؟ كف رائحة، هنيئة، مزيد، كريه، بالوعة، غافل، حزن يحزن حزنا حزنا، طيب، دفع يدفع دفعا، مرض يمرض مرضا، لين. طيب تعرفون معاني كل هذه الكلمات؟ هنيئة، ما معنى هنيئة؟ قبل قليل. هنيئة قبل قليل. لا، من قال قبل قليل؟ وقت قصير. كوريندور نيرم سريا نيرم هنيئة. طيب مزيد، ما الذي معها؟ أريد مزيدا من الشاي. صب مزيدا من الشاي. مزيدا الأصل مزيد اسمه مفعول من زاد يزيد. طيب كريه، كريه اسمه مفعول معنى كريه. كريه. طيب ஃபைல் என்ற வசன் இஸ்மு மஃபூலுடைய அர்த்தத்தை கொடுக்கும். அதாவது வெறுக்கப்பட்டது. நாசனம். ஃபிஆல் என்ற வசன் இஸ்மு மஃபூலுடைய அர்த்தத்தை கொடுக்கும். சில நேரங்கள் எல்லா ஃபிஆலுடைய வசனும் இஸ்மு மஃபூலுடைய அர்த்தத்தை கொடுக்காது. உதாரணமா கிதால், இது இஸ்மு மஃபூலுடைய அர்த்தம் இல்லை. இப்ப லா இலாஹ, இலாஹுக்கு வந்து ஃபிஆல். ஃபிராஷ், இலாஹ், ஃபிராஷ், கிதாப் இதெல்லாம் இஸ்மு மஃபூலுடைய அர்த்தம். மஅலூ, மஃப்ரூஷ், மக்தூபுடைய அர்த்தம். ஃபைல் என்ற வசனம் இஸ்மு மஃபூலுடைய அர்த்தத்தை கொடுக்கும். சில நேரம் சுகாப அர்த்தத்தையும் குறிக்கும். சில இடங்கள்ல கத்தீல் என்ற அர்த்தம் மக்தூல், கொல்லப்பட்டவன். அதே மாதிரி கரிய என்ற வெறுக்கப்பட்டது. فهمتم؟ بالوعة. ما معنى بالوعة؟ குழாயுடைய வாய். அந்த குழாயுடைய வாய். طيب غافل قرانهم ما يعرفون. طيب دفع يدفع، ما معنى دفع يدفع؟ دفع يدفع. في الدعاء اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. ما معنى حزن في الدعاء؟ கவலை. ஹசின கவலைப்படுறது. கவலைக்கும்
الدعاء كولي حزن وأنت تجعل الحزن حزن ليس حزن حزن إذا شئت سهلا ما معنى حزن கவலை வந்து இதான் ஹசன் ஹுசன் தான் கவலை ஹசனும் ஹுசனும் தான் கவலை ஹசன் வந்து கவலை அல்ல ஹசன் என்றா என்ன இவரோட துவா சேனல்ல போய் பாருங்க அதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்திருக்கின்ற மஸ்தர் வந்து ஹசினேட மஸ்தர் வந்து ஹசனும் ஹுஸ்னும் ஹசன் அல்ல ஜாய்க்கு சுக்கூன் வச்சது ஹாவுக்கு ஃபத்ஹா வச்சது அது ஹசினேட மஸ்தர் அல்ல அதுக்கு வேற அர்த்தம் إذا نكتفي بهذا القدر انظروا هذا الجدول انظروا إلى هذا الجدول أقسام الفعل இந்த வீட்டில் நல்லா வாசிச்சுட்டு வாங்க இங்கே வந்து ஃபியல் எங்களுக்கு தெரியும் 3 வகை மாதி முதாரி அல் மாதி அல் முதாரி அல் அம்ர் முதாரியை வந்து நான் 3ஆக பிரிக்கலாம் மர்ஃபு மன்சூப் மஜ்சூப் என்ற இராப்ன்றது முதாரியான ஃபியலுக்குரியது சில நேரங்களில் மர்ஃபுவாக இருக்கும் சில நேரம் மன்சூபாக இருக்கும் சில நேரம் மஜ்சூமாக இருக்கும் அது மாதிரி மாதியில் அம்ரில் அந்த பிரச்சனை இல்லை அந்த விஷயம் இல்லை ரைட் ஃபியல்களில் வந்து நாங்கள் சாலிமான ஃபியல் இருக்கு சாலிமான ஃபியல்ண்டா என்னண்டா அது மொத்தல் அதுல இல்லத்துடைய எழுத்து இல்லாமல் இருக்கும் இல்லத்துடைய எழுத்து மட்டுமல்ல அது மஹ்மூஸாகவும் இல்லாமல் இருக்கும் ஹம்சாவும் அதில் வந்திருக்காது முதாஃபாகவும் அது இல்லாமல் இருக்கும் முதாஃப்ண்டா இரட்டிப்பாக வர்றது இன்றைக்கு நான் பாடத்துல படிச்சது முதாஃப் இரட்டிப்பாக வர்றது ஷம் யஷும் அந்த மாதிரி இரட்டிப்பும் இல்லாம இருக்கிறது அப்போ முஅத்தல்லாகவோ முதாஃபாகவோ மஹ்மூஸாகவோ இல்லாமல் இருக்கக்கூடிய ஃபியல்களுக்கு தான் நாங்கள் சாலிமான ஃபியல்னு சொல்றோம் ஒரு சாலிமான ஃபியல்ல இல்லத்துடைய எழுத்து இருக்காது ஹம்சா இருக்காது ஹம்சா மஹ்மூஸ்ன்றது ஹம்சா இருக்கிறது ஹம்சா இருக்காது அதே மாதிரி ஒரே மாதிரியான லாமுல் கலிமா கலிமா ஒரே மாதிரி வரக்கூடிய முதாஃப் இருக்காது அதுதான் சாலிமான ஃபியல் சாலிமான ஃபியல்ல எப்படி வருது மஹ்மூஸ்ன்றதுல 3 வகையா நான் மஹ்மூஸை பார்க்கலாம் ஃபவுல் கலிமா மஹ்மூஸா இருக்கலாம் ஐனுல் கலிமா மஹ்மூஸா இருக்கும் அல்லது லாமுல் கலிமா மஹ்மூஸாக இருக்கும் மஹ்மூஸும் கிட்டத்தட்ட சாலிம் மாதிரி தான் பெரிய அளவுக்கான வித்தியாசம் அதுல இருக்காது ரைட் சின்னொரு வித்தியாசம் வரும் அது என்னென்று நம்ம இந்த குல் என்றதுல சில சொற்கள்ல வித்தியாசம் வரும் ரைட் முதாஃப் உள்ள சட்டங்கள் நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம் முதாரியான ஃபியல் வரும் பொழுது எப்படி நாங்கள் பயன்படுத்தணும் 3 விஷயம் இங்கே இருக்குது 3 நிலையில முஅத்தல் உல்ஃபா படித்தோம் முஅத்தல் உல்ஃபாவுக்குரிய பெயர் தான் மிசால் என்றது முஅத்தல் உல்ஃபாவுக்குரிய ஒரு பெயர் முஅத்தலுல் ஐனுக்குரிய பெயர் அல் அஜ்வர் முஅத்தலுல் லாமுக்குரிய பெயர் அந்நாகிஸ் முஅத்தலுல் லாமுக்குரிய பெயர் அந்நாகிஸ் ரைட் இங்க ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் தந்திருக்கிறாங்க முஅத்தலுல் ஃபா முஅத்தலுல் ஐன் முஅத்தல் அது முஅத்தலுல் ஃபாவுல எங்களுக்கு தெரியும் முதாரியான ஃபியல்ல வாவ் அந்த வரும் பொழுது அது என்ன செய்யும் விழுந்துடும் என்றதெல்லாம் படிச்சோம் நான் அதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம் அதுக்குரிய ஒரு அட்டவணை தான் உங்களுக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்குது முஅத்தலுல் லாமுக்கு பேர் நாகிஸ் நாம படிச்சிருந்தோம் முஅத்தலுல் லாம் அந்த முஅத்தல்ல லஃபீஃபுல் மக்ரூன் லஃபீஃபுல் மஃப்ரூக்ன்னு இருக்குது அதாவது லஃபீஃபுல் மக்ரூன் என்றா 2 எழுத்து முஅத்தல்லாக வாரது லஃபீஃப் என்றா 2 எழுத்து முஅத்தல்லாக வாரது அதுல மக்ரூனும் இருக்கு மக்ரூன் என்றா பக்கத்துல இணைக்கப்பட்டதா ஐனுல் கலிமாவும் லாமுல் கலிமாவும் 2ம் முஅத்தலுடைய எழுத்து கவா மாதிரி கவா யக்வி இன்னொன்று இருக்குது லஃபீஃப் 2 எழுத்து முஅத்தலுடைய இல்லத்துடைய எழுத்தா இருக்கும் ஆனா மஃப்ரூக் பிரிக்கப்பட்டிருக்கு மஃப்ரூக் ஆனா பிரிக்கப்பட்டது அதாவது 2 முஅத்தல் எழுத்துக்கு இடையில ஒரு நல்ல சரியான எழுத்தும் இருக்கும் இல்லாத எழுத்தும் இருக்கும் ரைட் வகா மாதிரி வாவ் அது ஃபவுல் கலிமாவும் லாமுல் கலிமாவும் முஅத்தல்லாக வந்தால் அது ஒரே சொல்லுல வரும் பொழுது அதுக்கு லஃபீஃபுல் மஃப்ரூக் சொல்றேன் இதுக்கு என்ன ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்குது இதை கொஞ்சம் நீங்க மீட்டிட்டு வாங்க பார்த்துட்டு வாங்க தாமது அதை சிந்திங்க இன்ஷா அல்லாஹ் மேலதிகமா அடுத்த வாரம் சில விஷயங்களை பார்க்கலாம் அதுக்கு அடுத்த பாடத்தையும் நான் பார்க்கலாம் நம்ம ரொம்ப நேரம் எடுத்ததுனால இதோட நம்ம முடித்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு جزاك الله خيرا وبارك الله فيك وزادك الله علما.